துருக்கி மற்றும் பாகிஸ்தான் இவை இரண்டும் வேறு நாடுகள் போல இருந்தாலும் உண்மையில் வரலாற்று, மத, இராணுவ ரீதியாக மிக நெருக்கமான உறவை பகிர்ந்து வருகின்றன. இந்த உறவின் தாக்கம் இந்தியா உட்பட உலக அரசியல் மேடையில் அதிகம் பேசப்படுகிறது. துருக்கி ஜனாதிபதி எர்டோகனுக்கும் பாகிஸ்தானுக்கும் உறவு எப்போது வலுவானது என்றால் 2016 துருக்கியில் நடந்த புரட்சி முயற்சிக்கு பின். அந்த நேரத்தில் உலகம் மௌனமாக இருந்தபோது பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் முதல் நபராக ஆதரவளித்தார். இதற்கு பதிலளிக்கத்தான் துருக்கி பாகிஸ்தானை தனது ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் ஆக்கியது. கடந்த சில ஆண்டுகளாக ராணுவ ஒத்துழைப்பும் அதேபோல் ஆயுத ஒப்பந்தங்களும் அதிகரித்து வருகின்றன. பாகிஸ்தான் கடற்படைக்கு துருக்கி உருவாக்கிய கோர்வெட்கள், சப்மரீன்கள் மற்றும் போர்க்கப்பல்கள் முக்கியமான உதாரணம். இந்நிலையில் 2025 துருக்கி பாகிஸ்தானுக்கு ரகசிய ரீதியாக ஆதரவளித்து இந்திய எல்லையில் பதற்றத்தை ஏற்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டது என்ற தகவல்கள் தற்போது வெளியே வந்துள்ளன. குறிப்பாக காஷ்மீர் வழியாக இந்தியாவை உள்புகும் பாகிஸ்தான் திட்டங்களுக்கு துருக்கி தொழில்நுட்ப உதவியையும் உளவுத்துறை ஆதரவையும் அளித்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நட்பு சமீபத்தில் துருக்கி ஐநாவில் இந்தியா மீது எழுப்பிய கருத்துக்களிலும் தெளிவாக தெரிகிறது. துருக்கி பாகிஸ்தானின் நிலைப்பாடுகளை சர்வதேச அளவில் ஆதரிக்கிறது. காஷ்மீர், அணு ஒப்பந்தங்கள், நிதி நிறுவனங்கள் என பல்வேறு தளங்களில் இந்த வகை ஒற்றுமை இந்தியாவின் பாதுகாப்புக்கு ஒரு புதிய சவாலாக உருவெடுத்து வருகிறது. இந்த நெருக்கம் எந்தவித சமரசமும் இன்றி வலுவான ராணுவ ஒத்துழைப்பு வழியாக இந்தியாவின் பூமியையும் சுதந்திரத்தையும் நேரடியாக பாதிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளும் அபாயம் உள்ளது.